இன்னைக்கு ஃபவுண்டர்ஸ் ஜர்னில ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய அதே சமயம் ஒரு வித்தியாசமான அக்ரி பேஸ்ட் பிசினஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 6 வருஷத்துல கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50-60 பேட்ச் 50 பேட்ச் எடுத்திருப்போம். 50 பேட்ச் ஒரு 42-43 பேட்ச் 100%, அதாவது 100 மட்டும் வச்சு 100 கிலோ வரும். அது மாதிரி எடுத்துட்டு அப்புறம் ஒரு 8 பேட்ச் மட்டும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதனால செழிப்பான பேட்ச் வரும், ஜாக்பாட் விவசாயம் தான். ஸோ இப்போ ஒரு பேட்ச் கொக்கோனை வந்து நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகள் போக இதுல என்ன ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குங்க? நாங்கள் மாதம் 250 மட்டும் வைப்போம். 250 மட்டும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து 640-650 போகுது. சராசரி நம்ம 600 ரூபாய்க்கு போனால் கூட 1,00,000 ரூபாய் ஆச்சு. 1,00,000 ரூபாய் ஆனாலும் ஒரு 60,000 ரூபா செலவு. 60,000 ரூபா போனாலும் 90,000 ரூபா மாதமாக தண்ணி. இப்போ ஒருத்தர் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா குறைஞ்சது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க ஆரம்பிக்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. இப்போ நம்ம நாட்டில் வந்து இந்த பட்டு கூடுகளுக்கான தேவை வந்து எந்த அளவுக்கு இருக்கு, இல்லை டிமாண்ட் இருக்குங்களா? இல்லை டிமாண்ட் இருக்கு. ஒரு நாளைக்கு 5,000 டன் தேவை. ஓகே. நானும் இந்தியாவில் உற்பத்தி வந்து வெறும் 8,000 டன் தான். இந்த பட்டுப்பூச்சி ஃபார்மிங் வந்து ஒருத்தங்க வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன அமைப்புகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும்? ஸோ வணக்கம். இன்னைக்கு ஃபவுண்டர்ஸ் ஜர்னியில் ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய அதே சமயம் ஒரு வித்தியாசமான அக்ரி பேஸ்ட் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய பட்டுப்புழு வளர்ப்பு. கரண்டாக எல்லாரும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு ரியல் டைம் ஃபார்மிங் பேஸ்டு பிஸ்னஸான இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்பு மூலியமா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லை இதை ஒருத்தங்க வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான பல இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம கூட இணைஞ்சிருக்க விவசாயி திரு தங்கவேல் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. என் பேர் தங்கவேல். ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்கா கிராமம் வந்து கொண்டைமலை கிராமம். கிட்டத்தட்ட 6 வருஷமாக பட்டு வளர்ச்சி சாகுபடி செஞ்சுட்டு வரேன். ஸோ பேசிக்காக வந்து பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அது என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? பட்டு புழுங்கிறது ஒரு நல்ல பணப்பயிர் தான். வாழை, மஞ்சள், கரும்பு காட்டிலும் நல்ல பணப்பயிர் தான். மாதம் வருவாய் ஈரக்கூடிய தொழில் தான். இந்த பட்டுப்புழு வளர்ப்புல வந்து ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கடைசி ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதை எங்களுக்காக சொல்ல முடியுங்களா? இது பட்டுப்புழு வந்து விவசாயம் இது ஆர்கானிக்கில் பண்ணுறத இன்ஆர்கானிக்கில் பண்ணுறத விட ஆர்கானிக்கில் பண்ணுறது வந்து தொழில் சிறப்பாக இருக்கும். ஆர்கானிக்கில் பண்ணால் எந்த பட்டுப்புழு வந்து ஃபெயிலியருங்கிற இதுக்கு ஓகே. இப்போ ஆர்கானிக்குக்கும் இன்ஆர்கானிக்கும் என்ன வித்தியாசங்க? ஆர்கானிக்குங்கிறது தொழு உரம் ப்ளஸ் ஜீவமாக தான் இதை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறது. இன்ஆர்கானிக்குங்கிறது வந்து நம்ம பொட்டாஸ், யூரியா, பாஸ்பரஸ் இதை பயன்படுத்தி விவசாயம் பண்றது. நான் முழுக்க வந்து இந்த ஆர்கானிக்ல தான் நீங்க பண்றீங்க. ஓகே. சோ இங்க பாக்குறப்ப தெரிஞ்சது மல்பெரி வந்து நீங்க பயிரிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுங்களா? மல்பெரி ஆர்கானிக் நாங்கள் ஆடு 100 ரூபாய் வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட மல்பெரி 6 ஏக்கர் சாகுபடி பண்ணி வைக்கிறோம். ஆட்டு இந்த மல்பெரி தலை வேஸ்ட் ஆகிறதால வந்து ஆட்டுக்குமே ஆட்டு புழுக்க வந்து மல்பெரிக்கு அது மாதிரி ஒரு இன்டெகிரேட்டடாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. நீங்கள் ஆட்டுக்கும் தீவனமாக போட்டுக்கிறீங்க, ஆட்டோடைய இதை வந்து நீங்கள் மறுபடியும் உரமாக வச்சு அதனால வந்து நான் 100% ஆர்கானிக்கில் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த விதமான ரசாயன உரம் பயன்படுத்த. ஓகே. இப்போ பட்டுப்புழு வளர்ப்புக்கு வந்து மல்பெரி வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்? பட்டுப்புழுவுக்கு வந்து மல்பெரி மட்டும்தான் சாப்பிடும், மற்றபடி எந்த இதையும் சாப்பிடாது. அது வந்து தலை வந்து எந்த சத்து குறைபாடும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் வந்து 100% ரிசல்ட் எடுக்க முடியும். ஓகே. இப்போ ஒரு தடவை நீங்கள் மல்பெரியை வந்து பயிரிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட லைஃப் டைம் என்னதுங்க? மல்பெரி வந்து அது மரப்பயிர், அது நம்ம சௌரியத்துக்காக ப்ரூன் பண்ணி புதராக வச்சுக்கிறோம். அது கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே வச்சிருக்க விவசாயம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது நீண்ட கால பணப்பயிர். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு தடவை பயிரிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு புழுவுக்கு தீவனமாக போடுறதுக்கு வந்து அந்த மல்பெரி எவ்வளோ நாளில் வளருங்க? 45 நாள்லேருந்து 75 நாள் வரைக்கும் அதை அறுவடை பண்ணி போடலாம். அதுக்கு மேலே இருக்கிறது நீர்ச்சத்து கம்மியாக இருக்கும். 45 நாள்லேருந்து 75 நாள் வரைக்கும் அது பயன்படுத்தணும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மல்பெரின்றது வந்து எல்லா நிலங்கள்லையுமே வளருங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது இந்த கிளைமேட் இந்த ஊர் சைடில் தான் வளரும்? அந்த மாதிரி தண்ணியும் குறைவான தண்ணி இருந்தப்போ ஒரு நாளைக்கு ஒரு செடிக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி இருந்த போது நல்ல மணப்பாங்கான இடம் எந்த இதாக இருந்தாலும் வரும். ஒன்றும் என்ன pH வேல்யூ மட்டும் சமமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா வறண்ட பூமி எல்லா பூமியிலும் வந்து தண்ணியும் குறைவாக இருந்தப்போ ஒரு நாளைக்கு ஒரு செடிக்கு வந்து 2 லிட்டர் இருந்தப்போ. இதுலேயே ஏதாவது வகைகள் இருக்குங்களா? இப்போ வந்து அட்வான்ஸாக கடைசியாக இந்த 10 வருஷம் முன்னாடி அறிமுகப்படுத்துறது வந்து V1 மட்டும்தான். மற்றபடி எல்லா ரகமும் அடிவிட்டு போச்சு. இது மகசூல் கூடுதலாக வரும். ஒரு செடிக்கு வந்து 5 கிலோ 6 கிலோ 5 கிலோ வரணும் ஒரு அறுவடையும் போது.
ஓகே. ஸோ இப்போ இந்த பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஒரு பேசிக்கான அந்த மல்பரி வளர்ப்பு பற்றி சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்து வந்து இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு வந்து ஷெட்டு வந்து வேணும் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் அமைச்சிருக்க ஷெட்டோட அளவு என்ன, அதோட கெப்பாசிட்டி என்ன? நான் அமைச்சிருக்கிற ஷெட்டு வந்து 80க்கு 22 உள்கோடு அமைப்பு மட்டும். விண்டோஸ் வந்து 7 விண்டோஸ் வச்சுருக்கோம். விண்டோஸ்னோட அகலம் வந்து 6க்கு 5 அடி, 6 அடி உயரம் 5 அடி அகலம் விண்டோஸ். அது மாதிரி ஒரு பகுதிக்கு வந்து 7 விண்டோஸ் இருக்குது. காற்றோட்டம் எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து பட்டுப்புழு வந்து ஆரோக்கியமாக இருக்குது. நல்ல காற்றோட்ட வசதி வேணும், நல்ல வெளிச்சம் வேணும், ஹியூமிடிட்டி அந்த இதுக்குள்ள தேவையான அளவு இருக்கணும், டெம்பரேச்சர் தேவையான அளவு இருக்கணும். இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்தணும்னா தான் புழு வந்து இந்த பட்டுப்புழு வந்து நல்லா வளரும். அளவு இருக்கக்கூடிய ஷெட்டில் வந்து எத்தனை கெப்பாசிட்டி நம்ம வைக்க முடியும்? 200 முட்டை 200லேருந்து 250 முட்டை தொகுதி வரைக்கும் வச்சுக்கலாம். 250 முட்டை தொகுதி. இப்போ நீங்கள் முட்டை தொகுதின்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு முட்டை தொகுதியில் வந்து 400லேருந்து 500 புழு இருக்கும். ஓகே. ஒரு முட்டை தொகுதிங்கிறது சிஎஃப்எல்ங்கிறது வந்து 400லேருந்து 500 முட்டை இருக்கும். ஓகே. இப்போ இதோட கெப்பாசிட்டி என்ன சொன்னீங்க? 250 முட்டை தொகுதி. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த புழுக்கள் நம்ம எங்கேருந்து கிடைக்குங்க? புழு வந்து கவர்மெண்ட்லேயே இளம்புழு வளர்ப்பு மையத்துக்கு முட்டை கொடுத்து அவை வந்து 6 நாள் வளர்த்தி நம்மளுக்கு கொடுப்பாங்க. இளம்புழு வளர்ப்பு மையம் ஜாக்கி சென்டர்னு சொல்லி நிறைய ஜாக்கி சென்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ஜாக்கி சென்டர் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு 6 நாளத்து புழுவாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. 6 நாளத்து புழுவாக ரெண்டு தோல் உறுப்பிக்கு அப்புறம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு வந்தோடனே நம்மகிட்ட வந்து 18 நாள் இருக்குது. நம்மளுக்கு 6வது நாளில் வந்து தோலுறுப்புக்கு முன்னாடி கொடுப்பாங்க. நம்மகிட்ட வந்து தோலுறுப்பு நடக்கும். அப்போ வந்து நாங்கள் 3க்கு 2 சைஸ் பாக்ஸில் 200 முட்டை தொகுதினா 16 பாக்ஸில் கொடுப்பாங்க. அது வந்து இது மாதிரி வந்து 10 அடி நீளம் 5 அடி அகலத்தில் வந்து கிட்டத்தட்ட 8 தட்டியில் வச்சுருப்போம். அந்த தோலுறுப்பு முடிஞ்ச வரையில் அது வந்து 2வது பருவம். அந்த 2வது பருவம் வந்து அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட 3வது பருவம் வந்து முடியல. அதே மாதிரி 6 வேளை ஃபீடிங் வச்சு தோலுறுப்பு நடக்கும். அதுதான் 3வது பருவம். தோலுறுப்பு நடக்கும் ஒரு பருவம். அந்த 3வது பருவம் நடக்கையில் அப்படியே வந்து ஒரு பருவத்துக்கு இடையில வந்து புழு வந்து 4 மடங்கு பெருசாகும். அடர்த்தி அதிகமாக இருக்குமா, அதனால வந்து கிட்டத்தட்ட வந்து 8 தட்டியில் இருக்கிறது வந்து 16 தட்டி அந்த அளவுக்கு ஆக்ஷன் 3ஆம் பருவத்தில் பண்ணிடுவோம். அப்புறம் மைக்க 6 வேளை ஃபீடிங் பண்ணி 4வது பருவம் வரும். அப்போ வந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு பெருசாகுங்களா, அப்போ வந்து கிட்டத்தட்ட 24லேருந்து 35 அடி வரைக்கும் ஆக்ஷன் பண்ணிடுவோம். அது தோலுறுப்பு முடிஞ்சு வந்து அப்புறம் ஃபீடிங் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 12 வேளை ஃபீடிங் பண்ணணும். 4ஆம் பருவம் முடிஞ்சு 12 வேளை ஃபீடிங் பண்ணால் ஸ்பின்னிங் வரும். அது ஸ்பின்னிங் வர்றது 5வது பருவம். அந்த ஸ்பின்னிங் வந்து தீன் தலை திங்காது. அது ஒரு மாதிரி வெர்டிக்கலாக அண்ணாந்து பார்த்துட்டு சுற்றுறக்க ஆரம்பிச்சு தலை சுற்றிட்டே இருக்கும். ரெடி டு ஸ்பின்னிங்னா அதுக்கு நான் வலை வைக்கணும். அதாவது வலை வச்சோம்னா உள்ளே வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது, மேலே வந்து நல்லா ஏரேஷன் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுதான் கூடு கட்டுறது. அதனால் வலை வச்சு மேலே வந்து கூடு கட்டும். 5வது பருவம் முடிஞ்சு இது மாதிரி கக்கூனாக உருவாயிரும். இது வந்து எடுத்து கிட்டத்தட்ட 8வது நாள் கக்கூன் கட்ட ஆரம்பிச்சிருந்து 8வது நாளில் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்துருவோம். இதுக்கு வந்து தரம் நிர்ணயிப்பாங்க. அதாவது 20 கிலோ கூடினோட டேர் வெயிட், அதாவது 20 கிலோ புழுவினோட வெயிட்டு ப்ளஸ் அந்த உள்ள கட் பண்ணி அந்த உள்ள லார்வா இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி அந்த சில்க் ரேஷியோ கண்டுபிடிப்பாங்க. அது தரம் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு உண்டான வேலை கொடுப்பாங்க. மொத்தம் 24 நாள், அவிட்ட 6 நாள் இருக்குது, நம்மகிட்ட 18 நாள் 19 நாள். மழை காலமாக இருந்தால் ஒரு நாள் சேர்த்து எடுத்துக்கும், வெயில் காலம் வந்து ஒரு நாள் முன்னாடி வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இந்த கக்கோனை வந்து நீங்கள் எங்கே கொண்டு போய் நீங்கள் விற்கிறீங்க? அதுக்கான மார்க்கெட் இப்போ எப்படி? மார்க்கெட்டு தருமபுரி கொண்டு போகலாம். நம்ம தாளவாடியில் கவர்மெண்ட் ட்ரீலிங் சென்டர் இருக்குது, அங்கே இருக்குது. ப்ரைவேட் ட்ரீலிங் சென்டர் இருக்குது, ராம்நகர் இருக்குது. மார்க்கெட்டில் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே கொடுத்துட்ருக்கீங்க? நான் இது தாளவாடி கொண்டு போயிடுவேன், இல்லைன்னா தருமபுரி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க இல்லையா? ஸோ முன்னாடி வந்து இந்த கக்கோனுக்கு இருந்த மார்க்கெட் வேல்யூக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கும் எப்படி இல்லை? இங்கே 3 வருஷமாக வந்து மார்க்கெட் வேல்யூ குறையவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து கொரோனாவில் ரொம்ப பீக் இருந்துச்சு கக்கூன் வேல்யூ. கிட்டத்தட்ட நியர்பை 900 ரூபீஸ் பக்கமாக இருந்துச்சு. இப்போ வந்து 600 ரூபீஸ் இருக்குது. இதே நல்ல மகசூல் தான். குக்கூன் இருக்குதுங்களா, இது வந்து இதோட குவாலிட்டியை வந்து மார்க்கெட்டில் எப்படி வந்து அளவிடுறாங்க? அது சில்க் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது சில்க் ரேஷியோ ஒரு கூடு வந்து 2 கிராம் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ 1.8லேருந்து நல்ல தரமான கூட இருந்தால் 2 கிராம் இருக்கும். அந்த சில்க் ரேஷியோ வந்து 22% இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் இந்த கக்கூன் வந்து நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்துட்றீங்களா? அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? அது வந்து நூல் எடுப்பாங்க. எப்படிங்கன்னா அது சுடுதண்ணியில் வெந்தண்ணியில் ஸ்டீமிங் பண்ணி அது ஒரு எண்ட் எடுத்து ஒரு ஸ்பிண்டில் மாட்டி விட்டோன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600லேருந்து 1400 மீட்டர் நீளமில் இது கிடைக்கும், நூல் கிடைக்கும். அப்புறம் அதுலேருந்து மைக்காவது யானை மாற்றிக்குவாங்க. இப்போது நம்ம நாட்டில் வந்து இந்த பட்டு கூடுகளுக்கான தேவை வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை டிமாண்ட் இருக்குங்களா? இல்லை டிமாண்ட் இருக்குது. ஒரு நாளைக்கு 5000 டன் தேவை. ஓகே. ஆனால் இந்தியாவில் உற்பத்தி வந்து வெறும் 8000 டன்னு தான். ஓகே. ஆனால் இதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது, வருஷமாக டிமாண்ட் இருக்குது. அதாவது சைனாலேருந்து இறக்குமதி பண்ணலின்னா பயங்கர டிமாண்ட் தான்.
வருஷம் முறை டிமாண்ட் இருக்கிற தொழில் தான். இப்போ இதை பராமரிக்கிறதுக்கு வந்து மேன் பவர் எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க? மொத்தம் 2 ஆம்பளைகளும் 2 பொம்பளைகள் வந்து ரெகுலராக ஒரு அந்த கடைசி 6 நாள் மட்டும் 4ஆம் பருவம் முடிஞ்சு வந்து ஒரு 6 நாளைக்கு வேணும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு பேட்சை வந்து நீங்கள் எடுத்து வித்துட்டீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் இந்த இடத்த வந்து நீங்கள் எப்படி பராமரிச்சு இன்னொரு பேட்சில் 10 நாள் சானிடைஸ் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு 10 நாள் டைம் எடுக்கும். எல்லாம் வலிச்சு கொட்டி ப்ளீச்சிங் பூசி விட்டு மைக்கை இது அடிச்சு கிட்டத்தட்ட 10 நாள் எடுத்துக்கும். 10 நாள்ட்டு அடுத்த பேட்ச் கரெக்டாக ஒரு மாதம் ஒரு பேட்ச். ஸோ இப்போ ஒரு பேட்ச் கொக்கோனை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகள் போக இதில் என்ன ப்ராஃபிட் உங்களுக்கு நிற்குங்க? அதாங்க நாங்கள் மாதம் 250 மூட்டை வைப்போம். 250 மூட்டை இன்னைக்கு மார்க்கெட் வந்து 640 650 போகுது. சராசரி நம்ம 600 ரூபாய்க்கு போனால் கூட 1.5 லட்ச ரூபாய் ஆச்சு. 1.5 லட்ச ரூபாய் ஆனாலும் ஒரு 60,000 ரூபா செலவு போயிடும். 60,000 ரூபா போனாலும் 90,000 மாதம் மிச்சமாகும். இந்த பட்டுப்பூச்சி ஃபார்மிங் வந்து ஒருத்தங்க வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும்? நல்லா வறட்சியான பகுதியே இருக்கலாம், நல்லா வெப்பமான பகுதியே இருக்கக்கூடாது. ஒன்று நல்ல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற இடத்துலையும் இருக்கக்கூடாது. ஒரு சராசரியான மழைப்பொழிவு சராசரியான வெப்பநிலை இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. ஓகே, இப்போ அவங்க கிட்ட வந்து இப்போ இந்த மாதிரி மல்பெரியை வந்து பயிர்றதுக்கான இடம் இல்லை அப்படின்னா அவங்க அதை வெளியில வாங்கி புழுக்களுக்கு தீவனம் போட முடியும்? சாத்தியம் இல்லை. ஏன்னா வெளியில் வாங்குறது வந்து உரம் போட்டிருப்பாங்க. உரம் போட்டால் சாத்தியம் இல்லை. 30 உரம் போட்ட வச்ச உடனே 40 நாளைக்கு தலை ஃபீடிங் பண்ணக்கூடாது. அது மாதிரி இருந்தால் அதெல்லாம் சாத்தி கம்மி. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ மல்பெரி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பயிரிட்டு இருந்தீங்க? முதல் வாழை தான் போட்டிருந்தோம். தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டே இருந்தோம். அப்புறம் சரி கூட ஆட்டு பண்ணை இருக்கிறதுனால ஆட்டு பண்ணைக்கு மல்பெரி போடலான்னு இப்போ சாகுபடி பண்ணோம். அப்புறம் ஆட்டு பண்ணைக்கு சாகுபடி பண்ணி நல்ல தலை வந்து செழிப்பாக வந்துச்சு. ஆர்கானிக்கல் பண்ண நல்லா செழிப்பாக வந்துச்சு. அப்புறம் பட்டு வளர்ச்சித்துறையில் வந்து வேண்டாம் நீங்கள் இப்போ மல்பெரி சாகுபடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னங்காட்டி நாங்கள் பட்டு புழு கூடு வச்சோம். ஓகே, ஸோ இப்போ மித்த பயிர்கள் நீங்கள் பண்ணுறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு? இது வந்து வருஷம் இப்போ வாழைன்னு பார்த்தோம்னா சீசனல் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் நல்லா விற்கி. நாம் அப்போ வந்து நம்மகிட்ட வாழை இருக்காது, ஆனால் நம்மகிட்ட இருக்கிறப்ப வந்து விலை இருக்காது. 2 ப்ரொபோஷனேட்டாக இருக்குது. இது வந்து 2 மாதம் விலை இல்லாத போயிட்டா கூட மிச்சம் 8 மாதம் வந்து விலை இருக்கும். அதனால் இது வந்து ப்ராஃபிட்டபிள் தான். இப்போ அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு? அதான் நடவு மானியமாக முன்ன 10,000 கொடுத்துறாங்க ஏக்கருக்கு. இப்போ வந்து 40,000 கொடுக்குறாங்க நடவு மானியமாகவே. அதாவது பயிர் நடவு பிரைமரியாக நாற்று நடுறதுக்கு வந்து 40,000 மானியம் கொடுக்குறாங்க. அப்புறம் தளவாடம் செட்டு இந்த வலை இதெல்லாம் வாங்குறதுக்கு அவையில் வந்து 60,000 வலையெல்லாம் கொடுத்துருவாங்க. மினி வீடு ஒன்று கொடுப்பாங்க. அதுபோக செட்டு அமைக்கிறதுக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு ஏக்கரா வந்து அவங்க கிட்ட வந்து இப்போ மல்பெரி பயிரிடுறதுக்கு இடம் இருக்குன்னா அவங்க என்ன கெப்பாசிட்டியில் வந்து இந்த பட்டுப்பூச்சியை வந்து வளர்க்கலாம்? அவங்க எந்த அளவுக்கு அதுல இருந்து ப்ராஃபிட்? இல்லை, அது கம்மியாக ஒரு 100 முட்டை அளவுக்கு கூட செட்டு போட்டுடலாம். அது பிரச்சனையே இல்லை. அவ்வளோ அவை கெப்பாசிட்டியே நிறைய விவசாயி 1 ஏக்கர் விவசாயம் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இப்போ 1 ஏக்கரால இருந்து பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாசம் வந்து ப்ராஃபிட்டா பார்க்கலாம்? 1 ஏக்கரால பண்ணால் கூட மாதம் ஒரு 50 முட்டை வச்சோம்னா கூட எப்படி இருந்தாலும் ஒரு 20,000 25,000 தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, மித்த இதை விவசாயிகளை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பட்டுப்புழுக்களை வளர்க்குறப்போ வந்து அதில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? போன வருஷம் வந்து கடும் வெயில், கிட்டத்தட்ட ரோட்லேயே தோசை வர அளவுக்கு இருந்துச்சு. அப்போலாம் கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து 26லேருந்து 32 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும். போன தடவை 40 டச் பண்ணிடுச்சு. அப்போல்லாம் கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சு. அதே மாதிரி ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் வந்து 80% இருக்கணும். அதெல்லாம் மெயின்டைன் அது வந்து தண்ணியெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கல பார்க்குறது அது மாதிரி செட் பண்ணி டெம்பரேச்சர் அது மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. காட்டில் நல்ல தலை வந்து செழிப்பாக ஆர்கானிக்கில் எடுத்துட்டோம்னா இது அட்மாஸ்பியர் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதோட பேஸே வந்து காட்டினோட மல்பெரியோட மல்பெரி தான். இப்போ நீங்கள் 6 வருஷமா வந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50-60 பேட்ச் 50 பேட்ச் எடுத்திருப்போம். 50 பேட்சில் ஒரு 42-43 பேட்ச் 100%, அதாவது 100 மட்டும் வச்சு 100 கிலோ வரும். அது மாதிரி எடுத்துட்டு அப்புறம் ஒரு 8 பேட்ச் மட்டும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஏன்னா இந்த போன வருஷம் இந்த வெயில் அதிகமாக இருந்துச்சு, 104 டிகிரி. அதுலையெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்போ அந்த 8 பேட்ச் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னே இந்த இருக்க வரைக்கும் நல்ல செழிப்பான பேட்ச் வரும் ஜாக்பாட் விவசாயம் தான். ஸோ இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ புதுசாக வந்து இப்போ நம்ம வீடியோ பார்க்கறது மூலயமா ஓகே இந்த பட்டுப்புழு வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல விரும்புறீங்க? அதாவது உழைக்கலான்னு ஆர்வம் இருக்கு, கண்டிப்பாக தாராளம் பண்ணலாம். ஓகே, அதாவது நாமளே 100% கண்ணுங்கிறது மாதிரி இருக்கணும். நம்ம ஆள் போட்டு பண்ண முடியாது. நம்ம வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆள் போட்டு நீ பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா பண்ண முடியாது. ஏன்னா நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் இருக்குது. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா குறைஞ்சது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க ஆரம்பிக்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லைங்க. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் கொடுத்தது. கையில் பணம் இருக்கணுமே தவிர முன்னாடியே போகிற பணம் இருக்கணுமே தவிர எல்லா முதலீட்டுமே கவர்மெண்ட் பணம் கொடுத்தது.
ஷெட்டு எல்லாமே நடவு மானியம் எல்லாமே நம்ம நட்டுட்டு கரெக்டாக கவர்மெண்ட் காசு கொடுத்துருது. அது மாதிரி ஷெட்டு போட்டு இப்போ திரும்பி பார்த்தா கவர்மெண்ட் காசு கொடுத்துரும். இப்போ வந்து இதை பற்றி இதில் வந்து எந்த ஒரு அனுபவமும் இல்லாதவங்க ஆனால் இதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான பயிற்சி வந்து அரசாங்கம் அரசு கொடுத்துருது. நீங்கள் அது டெக்னாலஜி வந்து மத்திய பட்டு வளர்ச்சி வாரியம் தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி வாரியம் ரெண்டும் வந்து நம்ம அறிவுக்கு வந்து தலைமையிலே நின்றுருக்குறாங்க. அதுலாம் பிரச்சனையே இல்லை. ஓகே. இப்போ இந்த மாதிரி இடம் அவங்க வந்து விவசாயம் எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் நான் வந்து இதை ஆரம்பிக்கணும்னா அவங்க எங்கே யாரை போய் அணுகுமுறை பண்ணணும்? பட்டு வளர்ச்சித்துறை ஒவ்வொரு தாலுக்காவிலையும் இருக்குது. பட்டு வளர்ச்சித்துறை அணுகுனா போதும். எல்லா டெக்னாலஜியும் வந்து அவையிலே சொல்லி கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் 5 நாள் ட்ரைனிங்கு, அதுபோல் ஒரு 3 நாள் ட்ரைனிங், எல்லா ட்ரைனிங் அவையிலே கண்டக்ட் பண்ணி நம்மளை வெள்ள எக்யூப்டு பர்சனாக பண்ணிடுவாங்க. அவையில் நாம் தயாராக இருந்த போது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக அந்த ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ஸோ அவங்களாலேயே வந்து இதை ஃபுல்லாக பராமரிச்சுக்க முடியுமா இல்லை கண்டிப்பாக ஒரு 3 ஏக்கர் இருந்தால் வெறும் பட்டு வளர்ச்சி மட்டும் தொழிலேருந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த பட்டுப்புழு வளர்ப்பு வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து வந்து ஒரு கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், ஸோ புதுசாக ஒருத்தங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வேணுன்ற மாதிரி நிறைய தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி.